ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக் அண்ட் ட்ரைலர் அதை ரெண்டுத்தையுமே ஒரு அட்டாச் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரை தேர்ந்தெடுத்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இதான் நம்ம ட்ரக்கோட கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரக்கை காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரக்கும் ரெடி பண்ணியிருக்கேன், ட்ரைலரும் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஒயிட் அண்டு ஒரு மாதிரி ரெட் அது சேர்ந்து பார்த்தீங்களா, இது ரெண்டுமே நம்மளுது தான். வண்டி நம்மளுது தான், ட்ரைலரும் நம்மளுது தான். சேம் இது ஒரு புது வண்டி, ஸ்கேனியாவா ஏதோ ஒரு பேர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரைலருக்கு என்ன ஜாப் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சேம் கார்கோ அதுதான் போனதில்லை. கார்கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நம்ம இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் இங்கேருந்து இப்போ ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு புது ஏரியாக்கே போகுதுங்க. ஆனால் எப்படி போகுதுன்னா பாருங்களேன், அதாவது இத்தாலியாவிலேருந்து சுவிட்சர்லாண்ட் போய் அப்படியே ஜெர்மனி பார்டர் போதுங்க. இது ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே யூகேக்கு போகுது. நம்ம அடிக்கடி யூகேக்கு போகிறோம். பட் ஆனால் ஸ்கூட்டர் வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்ததில்லை. அதனால் ஸ்கூட்டர் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போய் தான் இது பண்ணும்போது பரவாயில்ல, எடுக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம ஸ்கூட்டரே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி சவுண்டு பார்த்தீங்களா? வெயிட் அதுக்கு மேலே லைட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லா லைட்டுன்னா அப்போ நம்ம வந்து இதில் இந்த லைட்டை நம்ம ஆன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆன் பண்ணலன்னா எரியாது. அவ்வளோதான், இப்போ எரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம சாரி எல்லாம் பக்கம் இருக்குல்ல. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி நல்லா இதாங்க. இந்த வண்டியிலே ஹை ரேஞ்ச் வண்டிங்க இது. இதுக்கு மேலே அதுக்கு வருஷனே கிடையாது. வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆமாங்க, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ வந்து ஏஎம்மில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். ஸோ விடிஞ்சிருச்சு. இதான் நம்மளுடைய ஓன் ட்ரக்கு, அப்புறம் வந்து ட்ரைலரு ரெண்டுமே. காலங்காத்தால் அவங்களுக்கு பாடம் இன்னும் விடியலைங்க. வரான் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல உள்ள. இது வந்து இதான் வந்து பெருசுனால இதான் ஹை ஸ்பீடாகவும் இருக்கணும் அப்போ தான் நினைக்கிறேன். அதில் இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு தான். நம்மளுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் சூப்பர் தான்.
ஆஹா! பார்த்தீங்களா இந்த ட்ரக்குக்கும் அந்த ட்ரக்குக்கும் உள்ள வித்தியாசத்த பாருங்களேன். அதாவது அந்த பிக் ட்ரக் இருக்குல்ல, அது வந்து திருப்புறதே கஷ்டம். இது பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா திருப்ப முடியுது பாருங்க. ம். அது காரணம் வந்து இருக்கு. அது ரொம்ப பெருசு. ஸ்லீப்பர் பெர்த்தோட வருதுங்க. சவுண்ட் கூட நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ள பாருங்களேன், சூப்பரா இருக்கு பாருங்க. ம். வண்டி நல்லா ஃபாஸ்ட் போகுதுங்க. ஆனா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அதான். இது வந்து நம்ம அ இதுக்குன்னு இந்த இந்த ட்ரெய்லருக்குன்னு சில பொருள்லாம் எடுத்துட்டு போ முடியும். அதுதான் எடுத்துட்டு போ முடியுங்க. அதுக்கு மேல எடுத்துட்டு போ முடியாது. நான் எதுக்கு இந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் எடுத்தேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம வண்டி கலருக்கு ஏத்த மாரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. சரி அதான். அதான் இப்ப நான் எடுத்துக்கிட்டேன். வண்டி நல்லா பிக்கப் இருக்கிற வண்டி தான். ஆல்ரெடி இந்த வண்டி நல்லா இந்த கம்பெனி நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க நல்லா பிக்கப் இருக்கு பாருங்க. ஆனால் 150லாம் தொடுமான்னு தான் தெரில. நல்லா இருக்கு. போகும்போது 150க்கு அவ்வளோதான் வந்துச்சு பாருங்க. ஆஹா! வருது பாரு 160 போகும்போது போதே. அவ்வளோதான். இதுக்கு மேலே போனால் கஷ்டம். ஏன்னா நம்ம இங்கே திரும்பி ஆகணும்ல. அப்புறம் போய் இடிச்சுக்கிறோம். வண்டி ஃபாஸ்ட் இருக்குங்க. லோடு ஏற்றினதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ எம்டியாக இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. லோடு ஏற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வண்டி கலர் பாருங்கள், வெளிச்சத்தில் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ ஐ ஸ்கேனியா இதான் நம்ம இதுக்கு அடுத்தது ஒரு இதுலன்னா இவ்வளோ லெவலுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகுங்க. அதான் கான்செப்ட்டு. பாருங்க. இதே அந்த வண்டிலாம் இடிச்சிருக்கோம். இந்த வண்டி இடிக்கல பாருங்க. ஏன்னா இந்த வண்டி பெருசு. இது நல்லா இருக்கு. ஜஸ்ட்டு அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக வந்த பாருங்க. இப்போ வண்டியோட கலரை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மேட்ச் ஃப்ரீ ரோம். வண்டி விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப லேட்டாக விடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஏதோ ஒரு வெதர் பிரச்சனையாக தெரில. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்கூட்டர் எடுக்க வந்திருக்கோம்.
இது கொஞ்சம் பெரிய ட்ராவலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா காசு வேணும், காசு இல்லை. இடிக்காது பிரச்சனை இல்லை. என்ன ஸ்கூட்டர் கம்பெனியா இது? ஆமாங்க, ஸ்கூட்டர் கம்பெனி தான். என்டர் கார்கோ. இங்கே எல்லாமே இருக்குங்க. ஸ்கூட்டரு, ஆயிலு, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். ஓ, எம்டிங்க, ஆயில் கூட கிடையாது, எம்டி பேரல் தான். நான் ஆயில் தப்பாக சொல்லிட்டேன், எம்டி பேரல் போட்டு. ஓகே, ஸ்கூட்டர் தான். ஏன்னா அதான் வந்து கரெக்டாக நமக்கு லாஸ்ட்டாக ஒரு இது ஓப்பன் ஆகுங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எங்கே இருக்கீங்க ஸ்கூட்டர்? ஓ, கதவு மூடுற சவுண்டாடா பாவி. அங்கே பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்து நிற்க சொல்கிறான் பார்த்தீங்களாமே. நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தணுன்றதெல்லாம் இல்லை, பட் ஆனால் நம்ம நிறுத்தால் தான் நமக்கு கெத்து. சே, தாராளமாக இடம் இருந்ததுங்க, நல்லா பண்ணிடலாம். சரி, இன்னும் கொடுங்க. தேவையில்லாம ரிவர்ஸ் எடுத்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணு, என்டர் கொடு, லோடு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, லோடு ஏற்றிட்டாங்க. 19 மணி நேரமா பக்கா. அடுத்து வண்டியை பார்த்துருவோம். வண்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இந்த கலர் கொஞ்சம் ஒரு இது மாதிரி தெரிஞ்சாலும் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. தெரியுதா என்ன நான் எப்படி கலரை மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒயிட்டு அப்படின்னு அந்த இதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? பார்த்தா இதோட இது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இதான் கம்பெனி கலர். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுக்கலாம். அள்ளி எல்லாம் பவராக தான் இருக்குது. உள்ள ஸ்கூட்டர் இருக்கான்லாம் பார்க்க முடியாது. வண்டியை கரெக்டாக கொண்டு போகணும். எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறோன்றது தான் இருக்குது. அவ்வளோதான். பக்கா 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 பக்கா. ஒரு பிக் ஜேர்னி. ஓ, இடிச்சிட்டாங்களே. நான் தான் இடிச்சேனா இல்லை அவனுங்க யாரும் இடிச்சாங்களா தெரியலையே. நைஸ். வண்டி நல்லா ஸ்பீடு போகுதுங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டும் நம்மளுது தான். இடிஞ்சா நமக்கு ரெண்டுத்துக்கும் நமக்கு தான் காசு போங்க வேஸ்ட்டாக. ஏன்னா ரெண்டும் நம்மளுது தான். ஓ, மெயில் வந்திருக்கா? பா, ஜஸ்ட்டுங்க.
எப்படி போகிறான் பாருங்க பஸ்ஸுக்காரன். ஓகே இடம் நல்லா இருக்குல்ல. இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து மாற்றி இது பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து ஆக்சுவலாக அந்த மெயினாக பெரிய ரைடில் எப்போவுமே கவனம் செலுத்துங்க. பெரிய ரைடில் கவனம் செலுத்துனீங்கன்னா நிறையா காசு உங்களுக்கு வர. வண்டி செம பிக்கப்பு ஆனால் வந்து இது கிடையாதுங்க. இந்த வியூவில் போயிடலாம், ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் இல்லை. அப்படியே வருது பாருங்க, உள்ளே பாருங்க, அவ்வளோ அழகாக பண்ணிடலானுங்க. நல்லா இருக்குங்க டீட்டெயில்ஸ்லாம். இத்தாலியிலேருந்து இப்போ ஃப்ரான்ஸ்குள்ளே போகணும், சாரி ஜெர்மனிக்குள்ளே போகணும். அப்புறம் ஜெர்மனிக்குள்ளே நல்ல வேலைங்க எதுவும் காட்டல. இது ஏன் மேலே தப்பான்னு பார்த்தீங்களா? நான் அழகாக தானே போய்ட்டுருக்கேன், எவ்வளோ அடக்கமாக. அவனா வரான் வந்து இடிக்கிறான், வச்சு நம்ம மேலே பழிய போடுறானுங்க. அதுதான், அது ஒன்று தான் பிரச்சனை. வண்டி வந்து பெட்ரோல் வண்டி தாங்க, ஆனால் எலக்ட்ரிக் வண்டி கிடையாது. உள்ளே பாருங்களேன், அப்படியே எலக்ட்ரிக் வண்டி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஆனால் வண்டி வந்து பெட்ரோல் வண்டி தான். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லாவே கொடுத்துக்குறாங்க. இப்போ போகிற இடம் எல்லாமே புதுசுமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா? ரோட்டில் வந்து பாருங்கள், எல்லோவே இல்லை பாருங்கள். இப்போ செக் போஸ்ட்டுக்கு வரும். இந்த செக் போஸ்ட் வந்து தாண்டறதா இருக்கலாம். பேடு 10. நம்ம அங்கே அப்படி போயிருந்தா கூட நம்ம காசு எடுத்துப்பாங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேடு சவுண்ட். நான் வந்து ஆக்சுவலாக எதுக்கு வந்து அந்த பெரிய ட்ரக்கு எல்லாம் அதெல்லாம் போட்டேன்னா, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் போடுறாங்க, பஸ்ஸு கிஸ்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்களே. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து நம்ம ஊர் பஸ் மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலிஸ்டேட் இதில் இந்த கேமில் கிடையாது. அது கிடையாதுன்னா அதெல்லாம் வந்து டோட்டலாகவே வேறு. அது எது மூலமோ அப்கிரேட் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியாது. பட் ஆனால் இந்த கேம் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் அதை போட்டிங்கன்னா. இதான் என்ட்ரன்ஸோ? ஆமாங்க, இதான் செக் போஸ்ட்டு. ஏய் 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 இதுக்குள்ள அப்படி நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன் போய் ஆகணும்னா,
இங்கே தான் நம்ம வெரிஃபிகேஷன் மட்டும் போனால் தான். எல்லாம் ஒன்று தான். அவ்வளோதான் முடிச்சா. இப்போ நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களே, அது ரொம்ப முக்கியம் இல்லை? அவ்வளோதான். என்னாச்சு? போங்களா டேய். போக மாட்டாருங்களே இவனுங்க. பின்னாடி வர இவன் அவனும் ஆறு அடிக்கிறான் பாருங்க என்ன மாதிரி. இல்லையா? நான் அவங்க தான் ஆறு அடிக்கிறேன். வழி இருக்குங்க, இப்படி போய் போகலாம் நம்ம. ஆனால் இப்படி போனால் திரும்பி மாட்டிக்கும். ஏய் போடா. ஒரு வண்டியாக விட்றான் அவன். ஏய் ஏற மாட்டானப்பா. நான் என்ன பண்ணுறது? நான் ஏற ராடி தான் பா. சிக்னல் எதாவது இருக்கானா? அதெல்லாம் கிடையாது. இவரு அடிக்கிறாரா? நம்பி போக மாட்டான் பாவன். அவன் மூவ் பண்ணால் தான் போக முடியும் நம்ம. அதுக்கு நான் இப்படியே போயிருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம். ஏய் போடா. காது கேட்கல போகுது. போ போ போ. நான் எப்படி பின்னாடியே வரேன் பாரு. நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். அவன் தான் நிற்கணும். பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்க. வண்டி பாருங்களேன், அப்படியே லைட்டாக அழுத்தணும்னா ஸ்மூத்தாக போகுதுங்க. அப்படியே நல்லா போகுது. ஏன்னா இதோட இதுவே ஹை ஸ்பீடு. என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனியோட பெரிய வண்டி இதாங்க. இதுக்கு மேலே அந்த வண்டி இங்கே இந்த இதில் கேமில் கொடுக்கலாம. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும், அவ்வளோதான். அதான் முக்கியம். இவனுங்களே வந்து இடிச்சிட்டு நம்ம மேலே பழி போடுவானுங்க. அது வேற. நம்ம தான் பார்த்து போகணும். பாருங்கள், இப்போ போகிற இடம் எல்லாம் பூசுங்க, பழசுலாம் கிடையாது, புது இடம். அதனால தான் நான் இந்த ரோடையே தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்கும் இந்த இடத்துலாம் போனதில்லை. பாருங்கள், எல்லாம் கிரேயில் இருக்குது பாருங்கள். கிரேயில் இருந்தால் நம்ம இதை போகல இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லோவில் இருந்தால் ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கேட்டால் வித்தியாசமாக இருக்குது.
நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது வந்து அந்த கேம் பர்டிகுலராக நான் வந்து இது அது என்னது ஓ ஓ ஓ ஓ நம்ம இப்படி தான் போகணும். பேச விட மாட்டேறான் பாருங்களே. நீங்கள் வருவீங்களே அதே மாதிரி தான் வரேன் நானும். ஏறா ஏறா அப்படியே உள்ள வரா. அவ்வளோதான்டா. ஏய் சின்ன ரோடு ஆயிடுச்சு பாருங்க ஒன்னே. அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. அந்த ட்ரக்கு வந்து நான் எதுக்கு போட்டேன்னா, அதாவது இப்படிலாம் கூட உள்ளே கொண்டு வர முடியும். அதாவது நீங்கள் ஸ்டீமில் வாங்கினா கூட அதுக்கு உள்ளே நான் ஸ்டீமில் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், வேறு எதுவும் தனியாலாம் எடுத்துன்னு வரல. ஸ்டீமில் இருக்குது இதெல்லாம். ஐயோ ஒரு நல்ல வேலைங்க சென்டரில் பாருங்க வச்சுருக்காங்க. வச்சுருப்பேன் நல்ல வேலை. ரெட் கலர் போட்டுதான் தெரிலங்க, தெரிஞ்சுதுங்க. இல்லாட்டா ஒரே அடி தான். ஓ ஓ ஓ சூப்பராக இருக்கு பாருங்கடா. இல்லை இடம் அட்டகாசமாக இருக்குங்க. அதான் சொன்னேனே புது இடம்னு. புது இடம். இது அந்த ட்ரக் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி எடுத்து ஓட்டலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டதில் அதான் செம்ம ஹை ஸ்பீடு வண்டி. பட் ஆனால் வந்து ஓட்டுறது வந்து செம்ம கஷ்டம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் அமெரிக்கன் ட்ரக் அப்படின்னாரு. அது கண்டிப்பாக அமெரிக்கன் ட்ரக்காக தான் இருக்கணும். நானும் பார்த்துருக்கேன் அந்த சைட்லாம். நானும் அமெரிக்கன் ட்ரக் வந்து போட்டிருக்கேன்ல. அப்புறம் அந்த சின்ன ட்ரக் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா அந்த டாக் மாதிரி இருக்கிற ட்ரக்கு. சரி அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக போடுறேன். பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள். எல்லாம் இப்படியும் போட முடியும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன். அதனால் இப்போ நம்ம பழையபடி நம்ம ட்ரக்குக்கே வந்துட்டோங்க. ஓ இச்சாதா பாவம். இந்த மாதிரி இப்போ அந்த ட்ரக்கில் ஓட்டும்போது செம்ம பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் பரவாயில்ல. பார்த்தீங்களா எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கு பாருங்களா. இது ஜஸ்ட்டு பக்கா. இதுலேயும் வேகம்லாம் வருதுங்க, நல்லா வருது. இது அதான் சொன்னேன்.
இதுலேயும் நம்ம எல்லா விதமான இந்த ட்ரக்கில் இருந்து நம்ம எல்லா விதமான இதை எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் கேரேஜ் வச்சுருக்கனால எடுக்க முடியாது, ட்ரெய்லர் வச்சுருக்கனால. இதுக்கான லோடு மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த லோடெலாம் எடுத்துகிட்டு போக வாய்ப்பே இல்லை. அதுக்கு நம்ம தனியாக ட்ரெய்லர் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை அப்படியே கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோன் எல்லாமே விட மாட்டானே, விட்றான். ரோடு பெருசாயிடுச்சு. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே பூந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ரொம்ப வளைவு இருக்குங்க ரோடு. அதுதான் பிரச்சனை. நிறைய டனல் இருக்கு. கேர்ஃபுல்லாக போகணும். இல்லாட்டா எங்கேயே போய் இடிச்சிருவோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கரெக்டாக வந்திருக்குங்க. ஓ பா, நல்ல வேலைங்க, இடிச்சிருப்பேன். பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக வந்து பாருங்க, முன்னாடி போகாமல். ஒரு நல்ல விஷயந்தான். ஏறா ஏறா தம்பி. இதுனா இதோ ஒரு செக் போஸ்ட்டா பாருங்கள். இதோ ஒரு பார்டருங்க, பார்டர் செக் போஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். ஆமாங்க. பா, சுற்றி வரணும் போதுங்க. இங்கே ஸ்லீப்பிங் இது இருக்குது, தூங்கலாம் தூங்கிக்கலாம். ஆனால் நம்ம 3 மணி நேரம் இருக்கே, இங்கே தூங்கலாம் தூங்கிக்கலாம். இதுக்குள்ளே தான் போகணும் போகுது. அவன் பின்னாடியே போ. இப்படி கச்சா முச்சா கொடுத்துக்கிறானுங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம. ஏன் அப்படி குத்துக்கிறான்? இங்கே வெரிஃபிகேஷனா? என்டர் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் செக்அப். இன்னொரு டாக்குமெண்ட் செக்கப்பா. ஏய் ஏய் ஏய், யாரா நீங்களா? நான் தான் வரனே. அப்புறம் எங்கேருந்து போய் வருவீங்க நீங்கள்? இடிக்கிற மாதிரியா? ஏண்டா அது எப்படி வந்த பாருங்க. அவசரம் என்ன அவசரம் தெரில. நானே அமைதியாக போயின்னுக்கிறேன் அவசரப்படாமல். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய செக்கிங்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயே ஸ்லீப் பண்ணணும்னு நினச்சேங்க. சார்
சரி 1 மணி நேரம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம். பாருங்களேன் எப்படி வந்தான் பாருங்க. என்னடா ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த வேன்லாம் கூட வாங்கலாங்க, நம்மளால வாங்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா அதை வச்சு ஆர்டர் எடுக்க முடியுமான்னு தெரில, ஆனால் வாங்கலாம். எல்லாமே கார் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அது வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரக் வாங்கினா மட்டும்தான் ஆர்டர் எடுக்க முடியும். வா 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 வாடி வா வரா வா 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 வா. இது நல்ல இடம். எங்கே எடுக்கலாம்? ஆடா பாவி. இங்கே இருக்கிற பார்க்கிங் இடத்த விட்டு நான் அதுக்கு அப்படி சுற்றி வரணும், புரியலையே. அவ்வளோதாங்க, வண்டி ஆஃப் பண்ணிடலாம். காலங்காத்தால 3 மணி. இப்போ பாருங்க வண்டி. ஓகே, இப்போ வண்டி நம்ம ஆன் பண்ணலாம். லைட்டில் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். எஸ், இந்த லைட்டு மட்டும் இப்போதைக்கு இருக்கட்டும். பார்த்தீங்களா, எடுக்கலாம் வண்டியை. இந்த வெளிச்சமே நல்லா தான் இருக்குது பாருங்க. ஆனால் நமக்கு ஐபி வேணும்னா மட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வண்டி எடுக்கலாம். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம அப்படியே போக வேண்டிதான். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஹார்ன் அடிக்க தேவையில்ல. இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். வரானுங்க, அவனுக்கு பாட்டுன்னு வரானுங்க, வந்துட்டே இருப்பானுங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்போ இந்த வியூவில் பார்த்து தெரியுங்க, நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், பிக் லைட் பாருங்கள், பிக் லைட். இப்போ விடுகாலையில் தான், அதனால் அடிச்சு தூக்கிட்டு போயினே இருக்கலாம், ஏதோ பற்றி யோசிக்க வேணாம். ரொம்ப ஒரு இதுங்க. பிக் லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது. பெட்ரோல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையிற மாதிரி இருக்குது வண்டிக்கு. ஆனால் ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுதுங்க.
ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுது. பெண்டு, டேஞ்சர் பெண்டு. நைட் டிரைவு வேகமாக போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ஆனாலும் கவனம் முக்கியம், இல்லாட்டா அடித்து தூக்கிட்டு போயினே இருப்பானுங்க. ஓஹோ, ஒரு வராரு பாருங்க. ஏய், வந்து இட்டி வாங்கிறாத. ஐயோ, ஓகேங்க, தப்பாக போயிட்டேன். கண்ட்ரோல் பண்ண முடியல வேகத்தை, அதனால் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய ரோடுக்கு வந்துடுங்க, சின்ன ரோட்டில் வழியாக போய் அப்படி வந்துருக்கணும். சே, அதனால் ஒரு 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 மணி நேரம் அதிகமாகுது இப்போ, தேவையில்லாத ஒரு விஷயம். ஏய், வேகமாகவும் போகணும், அதே நேரத்தில் பாருங்கள் தேவையில்லாத ஒரு செக் போஸ்ட் வரீங்க. ஏய் அப்பா, அவன் திடீர்னு ஸ்லோ பண்ணான் பார்த்தீங்களா வண்டியை? சரி, ரூட்டு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஏய், ரிவர்ஸில் ஏன் போகிற? போ. பார்த்தீங்களா, காசுலாம் கிடையாது, என்ன கட்டி வச்சுது, தேவையில்லாத ரூட்டு தான் அது. பஸ்ஸுக்காரன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? இதுலேயும் இருக்குங்க, பஸ் இருக்குது, பஸ்ஸில் எடுத்துகிட்டு வர முடியும், பஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். பஸ்ஸில் வச்சு என்ன லோடு அடிக்க முடியும்? லோடு அடிக்க முடிஞ்சா எடுத்துகிட்டு வரலாம். ட்ரக்குனா ஓகே, இது கேமே ட்ரக் கேம் தான். இதில் பஸ்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த டேவை ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுடுங்க எப்படியாது சீக்கிரமாக. சின்ன ஒரு மிஸ்டேக்னால பாருங்கள் எவ்வளோ தூரம். இதுதான் நீங்கள் பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும், இல்லாட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது போய் திரும்பிட்டோன்னா மாட்டிப்போம். அது பெரிய வண்டினால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே போனால், 150க்கு கொஞ்சம் மேலே போனால் தான் நம்மளுக்கு பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகுதுங்க. ஆனால் இந்த வண்டியில் 120லேயே பேலன்ஸ் மிஸ் ஆகுது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஸ்பீடு, ரொம்ப ஹை ஸ்பீடு கிடையாதுல்ல. ஆனால் இதுவே ஹை ஸ்பீடு தான் இந்த இதுக்கு. இப்போ கரெக்டாக திரும்பணுங்க. இதே அந்த வண்டியாக அதை இடிச்சிருக்கோம், இந்த வண்டினால கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. அது ஸ்டேரிங் வந்து நல்லா சென்சிட்டிவாக இருக்குங்க இதில். ஏய் 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 இப்போதா ஏதோ ஒரு சின்ன வழியில் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, காடு பாருங்க, காடு தான். எனக்கு அந்த ஃபாரஸ்ட் மட்டும் எப்படியாவது விளாட்னாங்க, அது எப்படி விளாட்றதுன்னு பார்த்தா வாங்கி வச்சு நல்லா இது ஃபாரஸ்ட் விளாட வைக்க முடியல, அது ஏன்னு தெரில.
ஆ வந்துட்டோம். இந்த ஏரியா தான். இன்னும் 12 மணி நேரம் இருக்குங்க அந்த கேமில். இந்த கேமில் வந்து ஓ இடிச்சிருப்பாங்க. அதுவும் போலீஸ் வண்டியை இடித்தா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஃபைன் வந்து போடுறதுக்கான எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம இப்போ இல்லை. எவனா வந்துட போகிறான் பா. அந்த இது எப்படி இது பாருங்க. இது ராங் ரூட்டில் தான் போகிறானே. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, இடிச்சிருக்கானுங்க. ஓ பாருங்க. பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல்லாம் இப்போ ஓரளவுக்கு வருதுங்க. நான் நார்மலாக பைக் ஓட்டினாலே நான் நிறையா எல்லா ஆர்னெலாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் குத்துருக்காங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கவே மாட்டானுங்க. நான்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேங்க. ஹார்ன் யூஸ் பண்ணுவேன், லைட் யூஸ் பண்ணுவேன், மிரர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் கொடுத்ததே அதுக்கு தானே. ஓ ஓ ஓ ஓ பாருங்க, எல்லாம் புது இடம். வீல் எவ்வளோ அழகாக சுற்று பாருங்களேன். போலீஸ் இவனு கூடயே போயிடுவோம். நான் வாக்குவாதம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க எல்லாரும். அதுங்களா ரியலாக வந்து நம்ம டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரியே இருக்கு பாருங்க. கரெக்டாக போயிடுங்கிற இவனை ஸ்லோ பண்ணிட்டு ஏற்பான கடுப்பாக இருக்குங்க. அதான் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவானுங்க. ஏன்னா அது கம்ப்யூட்டர்னால. நம்மளால் அப்படி ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சமாக வழி உள்ளால. நானும் போலீஸ்காரன் இடிக்கல, தள்ளி தான் போனேன். இடிக்கலாம் மாட்டேன். இதே முன்னாடி நான் இடிச்சிருப்பேன். இப்போலாம் திருந்திட்டேன். அவனுங்களா வந்து இடிச்சாத, நம்மளாம் இடிக்க மாட்டோம். பாருங்க, ஃபோட்டோ கேலரி இருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னா கீழே இருக்குங்க. அது நீங்கள் போயிட்டு இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம்.
அவ்வளோதான் விடிஞ்செடுத்தோ. 7 மணி, அப்போ 9 மணிக்கு விடியல, இப்போ 7 மணிக்கு விடிச்சிச்சு பாருங்க. இதை தான் போனோம் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா. இல்லாட்டா தேவையில்லாமல் போயிட்டு மாட்டிக்கொண்டேன் நான் நினைப்பேன். இந்த கிட்ட போய் ரொம்ப கிட்ட போயெல்லாம் மாட்டியிருக்கேங்க நான். மாட்டிக்கிட்டு நவரவும் முடியாமல் இது பண்ண முடியாமல் நான் செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிருக்கேன். ஆனால் அந்த கொடுமையெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டல பெருசா. ரயில்வே எல்லா ரோடும் பெருதிக ரோடு தாங்க, சின்ன ரோடு இல்லை அவ்வளோவா. ரொம்ப பெரிய பெரிய ரோடு. வில்லேஜில் மட்டும்தான் சின்ன ரோடு இருக்குது, மற்ற எல்லாம் பெரிய பெரிய ரோடுங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரோடு ஒன்று இருக்குங்க. நான் எங்கே தெரியுமா அந்த ரோடு எங்கே தெரியுமா பார்த்தேன்? பூந்தமல்லி போகிற ரூட்லுங்க. பூந்தமல்லி தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன். சரியான ஹைவே, அதாவது எப்படி சொல்கிறது, டிராஃபிக்கே கிடையாதுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்ரு 5-6 கிலோமீட்டருக்கு நீங்கள் வண்டியை ஒரு 80 வச்சிங்கன்னா 80லேயே போகலாம். அப்படி இருக்குதுங்க இடம். சூப்பராக பிரிட்ஜு, ஒரு 3 பிரிட்ஜு போகுது. 3 பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது 3 பிரிட்ஜு. ஒரு சரியான இடம். அது பூந்தமல்லி தாண்டவனியா இல்லை எங்கன்னு தெரில, கரெக்டாக தெரில. பாருங்க அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இது. ஆனால் அந்த ரோட்டில் வண்டி இல்லைலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட வண்டி வருது. ஆனால் வண்டி நிற்க தேவையில்லை, அப்படியே போயினே இருக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக தெரில, ஆனால் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்படியே நீங்கள் போயினே இருக்கலாங்க. இதை பற்றி கவலைப்படணும். ஆக்சிலேட்டர் வந்து கையை எடுக்க வேணாம். எனக்கு யூஸ்வலாக வண்டி ஓட்டினாலே கொஞ்சம் நேரம் ஓட்டினாலே எனக்கு வந்து தூக்கம் வருங்க பயங்கரமாக. அது ஏன் அந்த காற்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செம காற்று. வண்டி எந்த வண்டி ஓட்டினாலும் சரி தான் அதில் வந்து வருங்க. அந்த வண்டி காற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா தூக்கம் வந்து ஈஸியாக தூங்கிடுவோம். ஆனால் அது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு அதுக்கு ரீசன் வந்து தூங்குறது இல்லை. இப்போ நான்லாம் ஒழுங்காக அவ்வளோ தூக்கம் கிடையாது. அப்புறம் அந்த அசதி அதான் தூக்கம் இல்லாத தான் அசதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை.
ஸ்டாப் பண்ணிட்டேன். போதும் போதும். உள்ள சூப்பராக இருக்குங்க உள்ள. பார்க்கறதுக்கே அழகா. நல்லா வெடியுது, வெளிச்சம் வருது பாருங்க. நல்லா அழகா வருது. ஏன் ஏன் நான் அந்த ஃபாரஸ்ட் கேம் வந்து அது பார்த்தாங்க வாங்கினேன். சரி உள்ளே போய் ஃபாரஸ்ட்டில் பாடு உள்ளே போய் விளாட்லாம் போகுது, ஃபாரஸ்ட்குள்ளே போய் லோடெலாம் அடிக்கலாம் போகுது. பார்த்தா அது என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். என்னோடய வண்டி கலர் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் 6 மணி நேரம். இது வந்து லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம ஜெர்மனியோட லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது ஈஸ்டா வெஸ்டா அப்படிலாம் தெரியலங்க. அந்த சைடு லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. இது மூலமா 150 போயிடுச்சு பாருங்க. 155 போகுது. 60 வரைக்கும் போச்சு நார்மலாக இருக்கும்போது. ஆனால் வண்டி பாருங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் போனால் இடிச்சுக்குங்க. பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் போனால் வண்டியில் இதுவே இல்லை. அது என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோலே இல்லை. அதான் பிரச்சனையே. பட் ஆனால் அந்த வண்டியில் வந்து கண்ட்ரோல் நல்லா இருக்குது. என்ன வேகமாக போனாலும் பூந்து போயிட்டே இருக்கலாம். 160-70 மேலே போனால் தான் அப்போ கூட அந்த நல்லா ஸ்டேபிளாக இருந்தது. எனக்கு 90லாம் கூட ஸ்டேபிளாக, 190லாம் கூட ஸ்டேபிளாக தான் இருந்தது ஓரளவுக்கு. பாருங்க என்ன பிக்கப் எடுக்குது பாருங்க. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி அந்த வண்டி பிக்கப்லாம் நல்லா இருக்குது. அப்படியே பொழிச்சு வாங்குது. ஆனால் என்ன ரொம்ப தொட முடியல. ரொம்ப வேகத்தை தொட்டனா பயமாக இருக்கு ஓட்டுறதுக்கு. ஆஹா இடத்த பாருங்க, சூப்பர். சொல்லலை, அந்த லாஸ்ட்டுக்கு போகிறனால அங்கெல்லாம் ஃபுல்லாக மலை பகுதியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். பார்ப்போம். இது வரைக்கும் அங்கே ஓப்பன்லாம் பண்ணல, ஆனால் போயிருக்கேன் போகுதுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது மாறும் பாருங்கள், கலர் கிரே கலர் மாறும். அங்கே தான் நான் போகல, ஏன்னா இது வந்து போயிருக்கேன். அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது தெரியுதா? இந்த எல்லோ கலரில் இருந்தாலே நான் போயிருக்கேன்னு அர்த்தம், ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா கிரே கலரில் இருந்தால் நம்ம போகல. அது நாலு மணி நேரம், அதாவது 5 மணி நேரம் இருக்கணும்.
கணக்கு பண்ணால் டைம் 21 நிமிஷம் இருக்குது. அதனால் குட்டு தான், எக்ஸலண்ட் தான் வரும். இடிக்காமல் போகணும், எங்கேயும் இடிக்காமல் கீழே போடாமல். ஸ்கூட்டருக்கு எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் போகலாம், நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறேன். அது அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜஸ்ட்டில் போனேண்ணே. சில இடத்துல கையோட கண்ட்ரோல் போயிடுதுங்க, மிஸ் ஆகிடுதுங்க. அப்போ நம்மளே அறியாமல் போய் இடிச்சுக்கிறோம். நான் அந்த 250 விஷயங்கள் தான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன். இது மூலமாக நம்மளுக்கு இப்போ நம்ம 26 இருக்கோம்னு நினைக்கிறேங்க. ரேங்க் 26 சம்திங் இருக்கும். இப்போ இது முடித்தா 27 போவோமா அப்படின்னு நினைக்கிறேன். போவோமா இல்லை கிட்ட வரைக்கும் போவோமான்னு தெரிலங்க. ஏன்னா ஆனால் நம்ம போகிறது தூரம் தான், ரொம்ப தூரம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வந்து ட்ரக் வச்சுருந்தாருங்க, பழைய ட்ரக்கு. அதாவது பவர் ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குல்லங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு 2 பேர் ஏறி சுற்றி திருப்பணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது பேர் ஒன்று வந்து பவர் ஸ்டேரிங்ன்றது ஈஸியாக இருக்கிறது தான் பவர் ஸ்டேரிங் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அது பேர் என்ன பேர் வந்து எனக்கு மறந்துச்சுங்க. அது மட்டும் அந்த வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டம். 60 தாண்டங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, லாங்லாம் போயிடலாங்க அந்த வண்டியில். ஆனால் க்ளோஸ் ரேஞ்சில் நீங்கள் நல்லா சின்ன ரேஞ்செல்லாம் போனீங்கன்னா எங்கேயாவது போய் திருப்பறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காகவே வேணே வேகமாக போவோம். அதுதான் நடக்கும் கடைசியில். டக்குன்னு கை அங்கே போய் இதை அழுத்திடுறேங்க. அழுத்திட்டுனா பிரச்சனையாக போயிடுது. அது நேராக வெளியே வந்துடுது. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாங்க இருக்குது, போயிடலாம். பாருங்கள் வண்டி பாருங்களேன், சூப்பராக பாருங்கள். அந்த ரோடோட சேர்ந்து இந்த வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த வியூவில் வேகமாக ஓட்ட முடியாது, அழகாக இருக்கு பாருங்க. நல்லா பண்ணிடுறாங்க. இதுலேயும் மல்டிப்ளேயர் கேம்லாம் விளாடலாம் போகுதுங்க. மல்டிப்ளேயரு அதெல்லாம் விளாட முடியும் போகுதுங்க. வந்துட்டோம். அப்புறம் நம்ம தேவையில்லாமல் தாண்டி போயிட்டுனா திருப்பி ஒரு கொஞ்சம் நேரம் காலி. அவ்வளோதான், அதை பிடிக்கிறது தான். அப்புறம் நம்ம தேவையில்லாமல் அது ஒரு ரிஸ்க்கு. இன்னும் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரத்தில் தூங்கணும். இச்சுதாரா பாவுண்டா. அது ஓஹோ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இல்லை, இது ஏதோ பிரச்சனை.
ஓ பார்த்தீங்களா, திருப்பி ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க பிரச்சனையை திருப்பி ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதோ அங்கே ப்ராப்ளங்க. இப்போ நான் இந்த ரூட்டை எடுத்தேன்னா 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அங்கே போய் மாட்டிக்கினேன்னா திருப்பி வேஸ்ட் ஆகிடும். அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுதான் இங்கேயே மறைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? அதனால் நம்ம ரூட் இப்படி தான், அதில் போகக்கூடாது. வேறு வழியில் எல்லாம் போய் தான் ஆகணும். ஓ பரவாயில்ல, டைம் ஒன்றும் பெருசாக போகலைங்க. பயந்துட்டேன். ஏன்னா அதில் போயிட்டு மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி மாட்டிக்கினோம் பாருங்க. ஐயோ 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 ஐயோ. வண்டி இடிச்சு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்லையே. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வண்டி போகுது, ஸ்ட்ராங்கான வண்டிங்க இது. இடிச்சும் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் சேதம் ஆகலை. எந்த ஒரு இது வந்தாலும் லோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மைனஸில் போயிடுது. லோன் அலைஞ்சு லோன் தான் எல்லாமே. என்ன உண்மையிலே இந்த வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 80 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கும். 25 50 லட்சத்துக்கு மேலே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக தெரில எனக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் காசு கொடுத்து மொத்தமாக வாங்குறான்னா அவன் நிறையா பணக்காரனாக இருக்கணும். ஆனால் சொந்தமாக ட்ரக் வாங்கி ஓட்டுறவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் வச்சுருப்பான், அதை லோன் எடுத்து வண்டி வாங்குறது தான் அவனுக்கு கரெக்டான விஷயம். நம்மளும் ஏகப்பட்ட லோன் எடுத்துருக்கோம் உள்ள கேமுக்குள்ளே. அந்த லோன்லாம் வந்து அடைக்கிறது வர. ஆஹா வா, செம்மையாக கொடுத்துக்கிறான் பாருங்க பிரிட்ஜு. நம்ம எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி போகணும்? இதில் கிடையாது, கீழே கிடையாது. அது வந்துச்சு. ஸ்ட்ரைட்டு தான், அவ்வளோதாங்க. வாங்க பிடிச்சா. இதுக்கப்புறம் ஊர் பாருங்க. ஊர் லாஸ்ட்டில் பயங்கரமாக இருக்குது. நானும் வில்லேஜாக இருக்கணும்னு நினச்சா பயங்கர சிட்டியாக இருக்குது. ஹார்பருங்க, ஹார்பரு. இந்த இடத்துல கடல் இருக்குங்க. வா, ஷிப்லாம் பாருங்க. ஆஹா, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஷிப்லாம் இருக்குங்க. ஷிப்பு அதெல்லாம் போனால் அப்போ கடல் பகுதிக்கு வரோம் நம்ம கரெக்டாக. அப்போ அங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறதுக்கான கனெக்ஷன்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வாங்கும்போது தான் வரும். இது அடைச்சிருக்கானுங்க, அதனால் அதில் அப்படி தேவையில்லை. அவ்வளோ தூக்கம் வரது போகுது டிரைவருக்கு, அதை எனக்கு. கடல் பக்கத்துலேயே, ஹார்பர் பக்கத்துலேயே நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே இது சரக்குலாம் ஏற்றணும், சரக்குனா பொருட்கள்லாம் ஏற்றணும்ல, அதெல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கார்கோ கார்கோ கார்கோ. இது டபுள் ஃபிளிப் ட்ரக் அண்ட் கார்கோ. ஓய்,
என்ன பண்ண போகிறான்? ஏய் திரும்ப பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் என்ன பண்ணா. அதான் பொறுமையாக வந்தான் பின்னாடியே குட்டி. அப்படி திரும்ப பிரச்சனை இல்லை தம்பி, இன்னும் கிட்ட வந்துட்டேன். இனிமேல் நீ தூங்கினாலும் ஒன்றும் இல்லை. 18 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. 18 மணி நேரம். பார்டர் லாஸ்ட்டு வர. இப்போ அப்படியே போய் இது இறக்கிட்டு போய் ஒரு நல்லா தூக்கம் ஒன்று போடணுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த ட்ரைவ் போக முடியும். ஆஹா இப்போ எப்படி போகணும்? நல்ல வேலை கரெக்டாக தான் போகிறேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லை பாருங்கள், கிரே கலரில் இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இன்னும் இந்த இடம்லாம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வரோம். வண்டியோட ஒரிஜினல் சவுண்டே நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே, இதில் போகணுங்க. இந்த இடம் தான். இந்த வியூலேயே போயிடலாம். இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்கூட்டர் வந்துடுச்சிங்க உங்கள் ஊருக்கே. பார்த்தீங்களா? இதான் ஃபஸ்ட்டு அதில் தான் ஓப்பன் ஆனது காட்டுது. டிஸ்ட்ரிக். ஓ மேலே ஏறணுமா? இன்னும் 11 நிமிஷம் இருக்குங்க. ஏய் ஊருக்குள்ள வந்தாச்சு, பா பாருங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஏரியா, இதே மாதிரி பில்டிங் இது மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஏரியா சென்னையில் ஒரு இடம் இருக்குங்க. எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரியே இருக்கும் பில்டிங்லாம். பழைய ஆளுங்க கட்டின மாதிரி இருக்கும். ஓ இந்த பாலமும் நம்ம ஊரில் இருக்குது. இதே மாதிரி ஒரு பாலம். கரெக்டா? இந்த பாலம் இருக்குது தெரியுமா? இந்த பாலம் இருக்கிற அதே ரூட்லேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த பாலம், இதே மாதிரி ஒரு பாலம் நம்ம ஊரில் இருக்குது. அந்த பாலத்தை நீங்கள் வந்து தாண்டி போனீங்கன்னா, தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நான் சொன்ன அந்த மாதிரி இதே மாதிரி பில்டிங்லாம் வந்து உங்களுக்கு அது வெள்ளைக்காரங்க கட்டின மாதிரியே இருக்கும். போப்பா வந்து வண்டி பாருங்கள். நம்ம வண்டி பாருங்கள், அதில் எவ்வளோ அழகாக இருக்கு. ரெண்டுமே சொந்தம், நம்மளுக்கு சொந்தமானது. போலீஸ் ஸ்டேஷன் வருகுதா? இதெல்லாம் ஃபேக்ட்ரி, வீடு கிடையாது. ஏய் வந்துட்டோம். ஒரு வழியா வந்துட்டோம்.
தூங்குற டைம் வந்துச்சு தான் தெரியும். பட் ஆனால் நான் வந்துட்டேனே. அந்த டைம் வந்துச்சே. இங்க பாருங்க. எவ்வளோ பக்கான என்ட்ரன்ஸு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அடைச்சே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வண்டி பார்க்கறதுக்கு. வண்டி செம்ம லுக்காக இருக்குல்ல. பாருங்க எல்லாமே வண்டியோட அழகு தான். கலர்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது. ஓகே வச்சிருப்பா வச்சிரு. என்ட்ரு கொடுத்துரு. ஓகே பாருங்க. வா சரியான ஒரு ரிவார்டு ஒரு கிடச்சதுக்கு நல்ல விஷயம். அவ்வளவுதான் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம். பணம் பாருங்க எவ்வளோ கம்மியாகுது. இப்போ நம்ம முடிச்சும் கூட பணம் கம்மியாக இருக்குது. அது காரணம் என்னென்னா லோனுக்கு பிடிங்கிட்டானுங்கோ. அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து லோடெல்லாம் இறக்கியாச்சு. நம்மளுடைய ட்ரக்கும் ட்ரெயிலரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா நம்ம லோடு இறக்கிட்டாங்கன்னா பாருங்கள் அவ்வளோதான். மெயில் வந்துக்குது சரிங்களா. லோடு இறக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே தான் இருக்கும் நம்மளுடைய ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா. அவ்வளோதான். ஓகே இப்போதைக்கு நான் வந்து ஒரு ரைடு பெரிய ரைடு முடிச்சிருக்கேன். பெரிய ரைடு முடித்து கொஞ்சம் காசு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் அந்த 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 ஒரு பர்டிகுலரான ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லர் என்ன ட்ரெய்லர்னு காட்டுறேன் பாருங்க. எங்கடா அது? இதான். இதுதான் நம்ம இப்போ எடுத்துருக்கிற அந்த ட்ரெய்லர். சைட் டோர், அதாவது ஒரு அழகான ட்ரக் அவ்வளோதான். சாரி ட்ரெய்லர். இப்போ அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த சிமெண்ட் இது கூட நம்ம ஒன்று எடுக்கலாம். எடுத்தோன்னா அதோட ஏரியாக்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த தான் ஓப்பன் ஆக மாட்டேது ஏன் தெரில. என்ன இந்த இடத்துலாம் வந்துட்டா நம்ம இருக்கோமே, ஆனால் ஏன் ஓப்பன் ஆகலைன்னு தெரியலையே. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போடணும். ஓகே நண்பர்களே, பக்காவாக முடிச்சாச்சு. இப்போதைக்கு நான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.